பேங்க் டெபாசிட்லேயுமே பார்த்தீங்கன்னா 5 லட்சம் வரைக்கும் தான் உங்கள் பணம் பாதுகாப்பாக இருக்கும். சேஃப்டின்னு யோசிச்சோன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் ஈக்விட்டி வந்தீங்கனாலே 1 இயர் இருக்கக்கூடாது, குறைஞ்சது 4-5 இயர்ஸ் இருக்கணும். 14-15% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இருக்கான்னா செல்வ மகள் இல்லை செல்வ மகன் திட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கண்டிப்பாக குறையும். எல்லா ப்ராடக்ட்லும் யார் வேணால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒரு 25 வயசில் இருக்கவங்க இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரியே வந்து நெக்ஸ்ட் 20-25 இயர்ஸ் சொல்கிறாங்க. அப்போ தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஜீலு நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாகவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸ்க்கு நிறைய விதமான குழப்பங்கள் இருக்கும். இப்போ நான் போடுற பணத்தை பாதுகாப்பாக வச்சுக்கணுமா, இல்லை என்னோட பணத்தை பெருக்கிறதுல நான் இலக்காக இருக்கணுமா அப்படின்னு நிறைய விதமான டவுட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கேள்விகளை தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கணேசன் திரு சார் நம்ம கூட இருக்கார். நம்ம சார் கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல வந்து நம்ம பாதுகாப்பான முதலீடு அப்படின்றத பற்றி நம்ம பேசும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த முதலீடு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். பாதுகாப்பு ஆஸ்பெக்ட், சேஃப்டி ஆஸ்பெக்ட்னு பார்த்தீங்கன்னா பேங்க் டெபாசிட்லேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ தான் 5 lakhsன்னு டெபாசிட் இன்சூரன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 5 லட்சம் வரைக்கும் தான் உங்கள் பணம் பாதுகாப்பாக இருக்கும். அந்த ரிட்டர்ன்ஸும் பார்த்தீங்கன்னா எஃப்டி போட்டிங்கன்னா இப்போ 6.25%. ஸோ இதுதான் பண்ண முடியும். போஸ்ட் ஆஃபீஸ்லையும் இதே நிலைமை தான். உங்களுக்கு 7%, 7.1, 7.3 மேலே கிடையாது. ஸோ இவ்வளோ தான் கிடைக்கும். சேஃப்டி ஆஸ்பெக்ட்னு யோசிச்சிங்கன்னா இதை தாண்டி முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இப்போ 50 லட்சம் வச்சுருக்காங்க, 1 கோடி வச்சுருக்காங்க, இல்லை 10 லட்சம் வச்சுருக்காங்கன்னா அந்த 5 லட்சம் வரைக்கும் தான் உங்களுக்கு சேஃப்டி உண்டு. அதுக்கு மேலே போச்சுன்னா திவால் ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பட் நடக்குமானா இந்தியாவில் இது வரைக்கும் பெரிய பேங்க்ஸோ ஹைலி ரெகுலேட்டட் பேங்க்ஸில் எஸ்பிஐ, ஐசிஐசிஐ மாதிரி பெரிய பேங்க்ஸில் இந்த மாதிரி டிஃபால்ட் ஆனதில்லை. ஒரு குட்டி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பேங்க் அந்த மாதிரி பேங்க்ஸில் ப்ராப்ளம் ஆயிருக்கு. எஸ் பேங்க்கில் அந்த ப்ராப்ளம் ஆயிருக்கு. ஸோ பேங்க்குன்னு சொன்னாலே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நடந்திருக்குன்னும் போது நம்ம ரொம்ப சேஃப்டி ஆஸ்பெக்ட்னு பார்க்குறதோட எல்லாத்தோட ரிஸ்க் ஃபேக்டர் புரிஞ்சுக்கிட்டு நம்ம பணத்தை வந்து பிரித்து முதலீடு பண்ணுறது நல்லதுன்னு சொல்லுவோம். ஓகே சார். இப்போ வந்து புதுசாக வந்து முதலீடு பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமாக லாபம் எடுக்கணும் அப்படின்னு நிறைய விதமான ரிஸ்க் எடுக்கிறாங்க சார். இது வந்து கரெக்டாக? அதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது? டைரக்ட் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. ட்ரேடிங் பண்ணி ரீசெண்டாக ஒருத்தர் வந்து பேசும்போது என்கிட்ட வந்து 1 இயரில் எனக்கு 50,000 ப்ராஃபிட் வேணும் அப்படின்றாரு. ஸோ எந்த மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணது தெரியல, ஷேர்ஸே இப்போ பெஸ்ட்டாக தோணுது. அவருக்கு ஷேர்ஸில் பண்ணவும் டைம் கிடையாது, மியூச்சுவல் ஃபண்டும் சூஸ் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது. காம்ப்ளெக்சிட்டி மட்டும் புரியுது. பட் ஆனால் எனக்கு 1 இயரில் இவ்வளோ ப்ராஃபிட். நான் சொன்னது ஈக்விட்டின்னு வந்துட்டிங்கனாலே குறைஞ்சது 4-5 இயர்ஸ் இருக்கணும். ஷேர் மார்க்கெட்டாக இருந்தாலும் 2-3 இயர்ஸாவது மினிமம் வாங்கி வைக்கிற அளவுக்கு டைம் இருக்கணும். நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் எதிர்பார்க்க முடியாது. பீயிங் அ எம்ப்ளாயி ஆர் பிஸ்னஸ் ஓனர் அதை வந்து ஃபுல் டைமாக ஒரு கெரியராக எடுத்து பண்ணால் மட்டும்தான் ட்ரேடிங்கில் ஒரு பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் ஷேர் மார்க்கெட். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டில் கண்ணை மூடிட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா எவ்ரி 5-6 இயர்ஸ் மார்க்கெட் டபுள் ஆகுது அப்படின்றது பெரிய அனலிஸ்ட், இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்துருக்காங்க. அண்ட் நம்ம லாஸ்ட் 30-40 இயர்ஸ் டேட்டாவாக இருக்கட்டும், அடுத்த 20-30 இயர்ஸ் இந்தியாவோட மார்க்கெட் வளரப்போகுதுன்றது தான் பெரிய இன்வெஸ்டர்ஸ் ராம்தேவ் அகர்வால், மோதிலால் ஓஸ்வால் சேர்மன் சொல்கிறது, ராதாகிருஷ்ணன் தமானி சொல்கிறது, இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரியே வந்து நெக்ஸ்ட் 20-25 இயர்ஸ் சொல்கிறாங்க. அப்போ தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒரு பியூர் இண்டெக்ஸ் ஃபண்ட் எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் நான் மியூச்சுவல் ஃபண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ரெடி, இதில் தெரிஞ்சுக்கிட்டு போடுறேன்னும் போது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் வெறும் நிஃப்டி 50 நிஃப்டி 500 இண்டெக்ஸ் ஃபண்டில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா பட் ஆனால் லாங் டேர்ம் போடணும். குறைஞ்சது ஒரு 5 வருஷம் போட்டாங்கன்னா ரிஸ்க்கு கம்மி. அண்ட் இன்னொன்று பாதுகாப்பு இதெல்லாம் பேசும்போது என்ன ரிஸ்க்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ரிஸ்க்குன்ற டேர்ம் மட்டும் ஹைலி அப்யூஸ்டுன்னு சொல்லுவேன். என்ன ரிஸ்க் அப்படின்னா 1 இயரில் ரிஸ்க் அதிகம். நீங்கள் ஈக்விட்டி வந்தீங்கனாலே 1 இயர் இருக்கக்கூடாது, குறைஞ்சது 4-5 இயர்ஸ் இருக்கணும். எனக்கு வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா எனக்கு போட்டு உடனே ரிட்டர்ன்ஸ் வேணும்னு எதிர்பார்க்குற எதுவுமே வந்து நமக்கு வந்து பாதுகாப்பானதே கிடையாது. பேங்க் டெபாசிட்ஸ் மட்டும்தான் போட்டு 1 இயரில் கிடைக்கும், 6 மந்த்ஸில் கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் ரிட்டர்ன்ஸ் வேரி ஆகும். மியூச்சுவல் ஃபண்டால் இருந்தாலும் சரி, ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, என்ன ரிஸ்க் ஃபேக்டர்னு புரிஞ்சுக்கணும். சேஃப்டின்னு யோசிச்சோன்னா நிறைய பேர் வந்து இல்லைங்க எனக்கு பாண்டு போதும், என்சிடி போதும், அதுலேயுமே ரிஸ்க் உண்டு. இப்போது கவர்மெண்ட் பாண்ட்ஸே பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி டிவைட் பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டப்போ ஒரு பாண்டு மாட்டிக்கிச்சு. பிரித்த பிறகு எந்த கவர்மெண்ட் கொடுப்பாங்க, தெலுங்கானாவா ஆந்திர பிரதேஷான்னு தெரியாமல் அந்த பணமும் ரிஸ்க் ஆச்சு. ஸோ சாவரன் கேரண்டின்னு பேசுகிறோம், ஸ்டேட் கவர்மெண்ட்னு பேசுகிறோம், அதுலேயுமே இந்த ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. ஸோ அதனால் ரிஸ்க்கு குறையுமா லாங் டேர்மில், அப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னா என்ன கேட்டால் ஈக்விட்டி, டைரக்ட் ஈக்விட்டியும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட். புரிஞ்சுக்கிட்டால் யார் வேணால் உள்ளே வந்து பணம் பார்க்கலான்னு சொல்லுவேன்.
சார் இப்போ வந்து நீங்க பேசும்போது சொன்னீங்க, இப்ப இந்த பாண்டே வந்து ரிஸ்க் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு கவர்ன்மெண்ட் ப்ரொவைட் பண்ற பாண்டே ஒரு ரிஸ்க்கா இருக்கும்போது, அந்த பணத்த வந்து சேஃப்டியா வச்சுக்கிறதுக்கு இன்வெஸ்டர்ஸ் என்ன மாரியான தவறுகள் எல்லாம் வந்து செய்றாங்க சார்? இது வந்து ஒன் ஆஃப் த சிச்சுவேஷன். நான் சொன்னது அந்த டைம் பீரியட்ல ஸ்டேட் கவர்ன்மெண்ட் பிரிஞ்சதுனால, பிரிச்சு இன்னொரு ஸ்டேட் உருவாக்கும்போது இந்த ரிஸ்க் ஃபேக்டர் வந்துச்சு. அதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்ன்மெண்ட் பாண்ட்ஸ் இதுவரைக்குமே அத தாண்டி பெரிய பிரச்சனைனா எதுவும் கிடையாது. ஓப்பனா பேசணும்னா ரிஸ்க் இருக்கான்னா, இதுலயும் ரிஸ்க் இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இத மனசுல வச்சுக்கிட்டு இல்லன்னா இத யோசிச்சுட்டு நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, வெறும் எஃப்டி மட்டுமே போடுவாங்க. இல்ல பிபிஎஃப் மாதிரி ப்ராடக்ட்ஸ போடுவாங்க. எனக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து 6, 7% வந்தாலும் என் பணம் இருக்குன்னு தெரிஞ்சா போதும் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டில நெறைய பேர் இருப்பாங்க. இல்ல எனக்கு இது ஈக்விட்டி புரியல, மியூச்சுவல் ஃபண்ட் புரியல, இதில போட்டா பணம் என்ன ஆகும்னு தெரியல, ஃப்யூச்சர்ல பணம் இருக்குமா தெரியல. அந்த மாரி நெறைய கொஸ்டின்ஸோடயே நெறைய பேரு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. அப்படின்னு பார்த்தா வெளியில யாரும் ட்ராவலும் பண்ண முடியாது. ட்ராவல் பண்ணாலே ரிஸ்க் இருக்கு. ட்ராவல் பண்ணும்போது நீங்க என்னதான் தெளிவா வண்டி ஓட்டிட்டு போனாலும், எதிர்க்க வரவன் தெரியாம வந்து ஆக்சிடென்ட் பண்றது, ட்ரெயின்ல, பஸ்ல, ஏரோப்ளேன்ல அதுக்குன்னு ஃப்ளைட்ல யாரும் போகாம இல்ல. நம்ம குஜராத்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு 6 மந்த்ஸ் முன்னாடி. அதுக்குன்னு யாருமே போகாம இல்ல. இட்ஸ் ஒன் ஆஃப் த இன்சிடென்ட். அதே மாதிரி எல்லாத்துலயுமே இன்சிடென்ட் நடக்கலாம். பட் நம்ம அதோட ஸ்டாப் ஆகாம ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்டு, டைரக்ட் ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்டு, ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் எல்லாத்துலயுமே பிரிச்சு உங்க போர்ஷன்ஸ அதுக்கேத்த மாரி வச்சுக்கிட்டீங்கன்னா, ரிஸ்க்க வந்து மினிமைஸ் பண்ணிட முடியும். அதுல என்ன ரிஸ்க்குன்றத புரிஞ்சுகிட்டு அத மினிமைஸ் பண்றதுக்கான வழிய பாருங்க அப்படின்னு தான் எல்லாருமே யோசிக்கணும்னு தான் நான் சொல்வேன். சார் இப்போ வந்து ஏஜ், சேலரி, அப்புறம் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும்போது, அந்த சேஃப்டி, குரோத் 2மே வந்து எப்படி சார் அவங்க வந்து சமநிலையா வந்து பிளான் பண்ணிக்கிறது? எப்படி ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து பிளானிங் பண்ணணும்? கோல் பேஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னு நம்ம ஆரம்பிக்கலாம் மறுபடியும். கோல் பேஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது அடுத்த 18 வருஷம் என் பையன் படிப்புக்கு, அடுத்த 25 வருஷத்துல வந்து என் பொண்ணு கல்யாணம், என் ரிட்டயர்மெண்ட்டுக்கு 30 இயர்ஸ் இருக்கு அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்க பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பிரிச்சுட்டீங்கன்னா, இப்போ 18 வருஷம் போடும்போது நான் எஃப்டிலயே போட்டேன்னா என் ரிட்டர்ன்ஸ் என்ன? 7%. அது போக போக 5%, 4%, 3%ஆ குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ரிஸ்க் இருக்கு. இது இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்ன்னு சொல்லுவோம். ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி 9, 10% ரிட்டர்ன்ஸ் குடுத்தாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி 12, 14% வரைக்கும் எஃப்டில குடுத்திருந்தாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட். ஸோ இது குறையுதுன்னா இது இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க். சொன்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்ட விட இப்போ இன்னும் கம்மியாயிட்டே வருது. இது ஃபியூச்சர்ல குறையும். அப்போ 18 வருஷத்துல ஒரு 3%, 2% ஏன்னா யுஎஸ்லலாம் ஒரு 10 வருஷமா 0%. ஜப்பான்ல நெகட்டிவ்லலாம் இருந்தது. ஸோ மக்கள் பணம் கட்டணும் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நம்ம நெறைய தெரிஞ்சுக்கும்போது தான் என்ன ரிஸ்க்குன்னு தெரியும். அப்போ அந்த 18 வருஷத்துல வந்து இதெல்லாம் பீட் பண்ணி எனக்கு வந்து ஒரு 14, 15%ஓ 12%ஓ ரிட்டர்ன்ஸ் குடுக்குற மாரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இருக்கான்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கு. ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் இருக்கு. இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ் இருக்கு. கோல்டு, சில்வர்ல போடலாம். எல்லா அசெட் கிளாஸுமே பிரிச்சு போடக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல உண்டு. ஸோ அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல ஸ்டார்ட் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி குரோத் ஆஸ்பெக்ட்னு யோசிக்கும்போது 18 வருஷத்துல எனக்கு எவ்வளோ பணம் வேணும்? 25 வருஷத்துல எவ்வளோ பணம் வேணும்? அதுக்கு வந்து நான் எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணணும்? சப்போஸ் வந்து என்னோட இன்கம் பேஸ் பண்ணி நான் 25,000 மாசத்துக்கு போடணும். ஆனா இப்போ 5,000 தான் இருக்குன்னா, 5,000த்துல ஸ்டார்ட் பண்ணலாம். என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. நான் என்ன பண்றது? வர்றது, போறது கரெக்ட்டா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, ₹500ல நீங்க பிளெயினா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு ₹1,000 எஸ்ஐபி வித் ஸ்டெப் அப் ஒரு 10, 15% ஆரம்பிக்கிறீங்கன்னா, 25 வருஷத்துல 1,00,00,000. ஒரு ஏர்ன் பண்றவங்க ஒரு 30, 35 வயசுல குறைஞ்சது ஒரு ₹1,000 பிளஸ் ஒரு ஸ்டெப் அப் வருஷா வருஷம் பண்ண முடியும்னா, கண்டிப்பா உங்ககிட்ட 1,00,00,000 ஃபியூச்சர்லயும் இருக்கும். அடுத்த 25 வருஷத்துல. அது உங்க இன்கம் இன்கிரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஃபைனல் கார்பஸ் அது 1000 2,000, 3,000 இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா, உங்களோட 3, 4, 5 க்ரோர்ஸ் வரைக்கும் உங்களால ஈஸியா ஏர்ன் பண்ண முடியும். என்னன்னா, உங்க யோசிக்கிறத 10 வருஷத்துக்குள்ள எனக்கு எல்லாமே வேணும்னா கஷ்டம். எனக்கு பிரிச்சுக்கிட்டீங்கன்னா, எந்த விஷயத்துக்கு எவ்வளோ பணம் போடணும்? அது எவ்வளோ நாள் கன்டின்யூ பண்ணணும்? அதில ரிஸ்க் ஃபேக்டர் என்ன? அதை எப்படி நான் மினிமைஸ் பண்றது? இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நெறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். என்னோட கோல் என்ன? என்ன ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு? எவ்வளோ பணம் என்னால போட முடியும்? மத்தவங்களோட கம்பேர் பண்ணாம உங்க லைஃப் வேற, உங்க இன்வெஸ்ட்மெண்ட் வேற. அதுக்கேத்த மாரி நான் எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்? இண்டெக்ஸ் ஃபண்ட் போதுமா? இப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேனா? இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு எனக்கு ரீசென்ட்டா ஒருத்தர் 2 வருஷமா யோசிச்சுட்டு இருக்கேன் சார். நெறைய வீடியோஸ் பார்க்குறேன். ஆனா ஸ்டெப்பே எடுக்கல. ஆனா உங்களோட ஒரு வீடியோல முதல்ல ஆக்ஷன் ஸ்டெப் எடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்திருக்கேன் அப்டின்னா. ஸோ அதனால நீங்க 2, 3 வருஷமா பார்த்துக்கிட்டே இருக்கிறத விட ஒரு ₹500,000க்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். நான் இத முன்னாடியே பண்ணியிருக்கலாமேன்னு தோணும். ஸோ அதனால ஆக்ஷன் ஸ்டெப் எடுங்க. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்ட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சார் இப்போ வந்து நீங்க வந்து சொன்னீங்க, ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து ரிஸ்க்குக்கு ஏத்த ரிவார்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாரி அந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல இருக்கக்கூடிய இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் இந்த மாரியான விஷயங்களும் இருக்கு. ஸோ வந்து யாரு வந்து எதுல வந்து போடலாம் சார்? எல்லா ப்ராடக்ட்லும் யார் வேணா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒரு 25 வயசுல இருக்கவங்க
ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அலோகேஷன் கம்மியாக வச்சுக்கலாம். ஏன்னா வந்து அவங்க இன்கம் இருந்துக்கிட்டே இருக்க போது. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் ஈக்விட்டியில் போடும்போது அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ். அதனால் அலோகேஷன் வைஸ் அதிகமாக ஈக்விட்டி பக்கம் போகலாம். பட் ஃபிக்ஸட் டெபாசிட்டு போஸ்ட் ஆஃபீஸ்லாம் வந்து அவங்களுக்கு வேணான்னு கிடையாது, கண்டிப்பாக வச்சுக்கலாம். ஒரு 10 லட்சம் வச்சுக்கிறதுக்கு பதில் அவங்க இன்கம் பேஸ் பண்ணி ஒரு 4-5 மந்த்ஸ்க்கான இன்கம்மை வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டாவோ இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு 50% வச்சுக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஒரு 1% எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அது போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு வர்றதுக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுள்னா அங்கே வந்து ஒரு பிஎஃப் அக்கௌண்ட்டோ இதுவோ கூட ஆப்ரேட் பண்ணலாம். ஏஜ் இன்க்ரீஸ் ஆக உங்கள் டெட் போர்ஷன் அதிகப்படுத்திக்கலாம். ஒரு 60 வயசில் ஒருத்தர் ரிட்டையர் ஆகிறாரு, அவர் வந்து சீனியர் சிட்டிசன் ஸ்கீம் போனாங்கன்னா கண்டிப்பாக வந்து பேங்க்கில் இருக்கிறத விட ஒரு 1%, 1.25% அதிகமாகவே சீனியர் சிட்டிசன் டெபாசிட்ஸ் போஸ்ட் ஆஃபீஸில் கிடைக்கும். ஸோ லிமிட்டும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு 15 லட்சம் வரைக்கும் பண்ண முடியும். ஸோ அப்போ அவங்க வந்து அந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராடக்ட் வந்து என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு எனக்கு இதில் போட்டால் லாபமா, ஆனால் லாபம் மட்டுமே யோசிக்காமல் இதில் ரிஸ்க்கு கம்மி. நீங்கள் எப்போ வேணால் டெபாசிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த 2 லட்சம்னா 2 லட்சம் எடுத்துக்கலாம், 3னா 3 எடுத்துக்கலாம். இன்ட்ரெஸ்ட்டில் கொஞ்சம் பிடிக்க போகிறாங்க, பெனால்ட்டி போடுவாங்க, அவ்வளோதான். பட் ஆனால் ஈக்விட்டியில் போடும்போது ஒரு 2-3 வருஷம் வந்து ரிட்டர்ன்ஸே இல்லாமல் இருக்கும். மொத்த பணத்தையும் நீங்கள் ஈக்விட்டியில் வச்சுருந்தீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸோ ஒரு ஃபஸ்ட்டு 2-3 இயர்ஸ் அதுதான் ரிஸ்க்குன்னு பேசணும். 5 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவாக இருக்கும் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ அர்ஜென்ட்டாக நான் தேவைக்கு போய் டிபெண்ட் பண்ணுறதுக்கு நான் ஃப்ரெண்டுக்கிட்ட லோன் வாங்குறதுக்கு பதில் டெபாசிட்டாக வச்சுக்கலாம், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக வச்சுக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸும் வச்சுக்கலாம். ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி அலோகேஷன்ஸை வந்து 50-50யோ 60-40 70-30 நீங்கள் மாற்றிக்கிறது பேஸ்ட் ஆன் யுவர் சிச்சுவேஷன், யுவர் ஃபேமிலின்னு சொல்லும். ஓகே சார். இப்போ வந்து ஆர்பிஐ வந்து தொடர்ந்து அவங்களோட வட்டி விகிதத்தை வந்து குறைச்சிக்கிட்டே வராங்க சார். ஸோ இது வந்து ஃபிக்ஸ்ட் இன்கம் ப்ராடக்ட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இதே மாதிரியான எஃபெக்ட் வந்து ஷேர் மார்க்கெட்லேயும் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இருக்குமா சார்? இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சாங்கன்னா டெட் ப்ராடக்ட்ஸ் மெயினாக வந்து கமர்ஷியல் டெபாசிட்ஸ் பேங்க்குக்கு நடுவுலையும் பணம் கொடுத்து வாங்குவாங்க. அப்புறமா லோன் ப்ராடக்ட்ஸ் ரேட் குறையும், என்சிடி பாண்ட்ஸ்க்கு குறையும். அப்போ அது குறையுதுன்னா கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட்லேயுமே வந்து மறுபடியும் பேங்க் டெபாசிட்ஸை வாங்குவாங்க, கமர்ஷியல் டெபாசிட்ஸ் பேங்க் நடுவில் இருக்க ப்ராடக்ட்ஸ் வாங்குவாங்க, கவர்மெண்ட் ட்ரெஷரி பில்ஸ் வாங்குவாங்க. அப்புறம் இது எல்லாமே வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாகவும் நடக்கும், ஸ்டாண்ட் அலோன் ப்ராடக்ட்ஸ்லையும் இருக்கும். ஸோ ஸ்டாண்ட் அலோன் ஃபிக்ஸட் இன்கம் ப்ராடக்ட்ஸ், என்சிடி பாண்ட் இதெல்லாம் குறையுது, ட்ரெஷரி பில்ஸ் குறையுதுன்னா மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக கொடுக்குறதும் இதுலேயும் குறையும். மியூச்சுவல் ஃபண்ட்னா வெறும் ஈக்விட்டி மட்டுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறது மட்டுமே கிடையாது, டெட் ப்ராடக்ட்ஸும் உண்டு. ஸோ அதனால் அதுலேயும் கண்டிப்பாக சேஞ்சஸ் தெரியும். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் ஏறுச்சுன்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் வேல்யூ ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், வேல்யூ ஏறும். ஸோ டெட் போர்ஷனை பற்றி பார்த்தோம். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் டெட்டில் கண்டிப்பாக அதோட எஃபெக்ட் தெரியும், ரிட்டர்ன்ஸ் குறையும். ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மாதிரி ரிட்டர்ன்ஸை அடுத்த 1 or 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். அதே மாதிரி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் டெட் எப்படி ஒரு கேட்டகரி, ஈக்விட்டியும் ஒரு கேட்டகரி. ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறதுனால பிஸ்னஸ் வந்து லோன்ஸ் வாங்குறது அதிகரிக்கலாம், எக்ஸ்பேன்ஷன் மோட் போவாங்க. ஸோ ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இதனால் அதிகரிக்கும். ஸோ இது நடந்ததுன்னா பங்குச்சந்தையில் கண்டிப்பாக அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா கம்பெனியோட க்ரோத் ப்ராஸ்பெக்ட் ஏறுச்சுன்னா, ப்ராஃபிட் ஏறுச்சுன்னா பங்குச்சந்தையிலையும் ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் டைரெக்டாக. ஏன்னா வெறும் பங்குச்சந்தைன்றது தனி கிடையாது, கம்பெனிஸோட க்ரோத் அதிகரிச்சுன்னா பங்குச்சந்தையில் அதோட வேல்யூ அதிகரிக்கும். ஸோ அதனால் இதுதான் புல்லிஷ் சினாரியோ. இது நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறதுனால இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரி பிக்கப் ஆகும் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க ஆர்பிஐ அலாங் வித் கவர்மெண்ட். அப்போது பங்குச்சந்தையில் இது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஸோ ஃபிக்ஸட் இன்கம் ப்ராடக்ட்ஸ் குறையுதுன்னு கவலைப்பட வேணாம். ஏன்னா எஃப்டிஸ் வந்து கடந்த 7-8 வருஷமாக குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. அதனால் மக்கள் வந்து ஒரு சில போர்ஷன் மியூச்சுவல் ஃபண்ட் வந்துட்டாங்க, பட் ஆனால் வந்த பர்சன்டேஜ் கம்மி. ஸோ இன்னும் நிறைய மக்கள் வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியோ எஃப்டியை தாண்டி என்சிடி பாண்ட்ஸ் மாதிரியான ப்ராடக்ட்ஸை வந்து இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்றது என்னோட வியூ பாயிண்ட். சார், இப்போ வந்து நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது இப்போ ஆர்பிஐ வந்து நம்ம பேசிகிட்டு இருந்த மாதிரி தொடர்ந்து அவங்களோட வட்டியை வந்து குறைச்சிட்டே இருக்காங்க சார். ஸோ செல்வ மகள் திட்டம் இல்லை பிபிஎஃப் இதெல்லாம் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க, அதிலே வந்து இருக்கலாமா இல்லை வந்து ஸ்விட்ச் ஓவர் ஆகிறது பெட்டராக இருக்குமா? இந்த செல்வ மகள் சுகன்யா சம்ருதி ஸ்கீம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா 8.9% வரைக்கும் ஐ திங்க் 16ல் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் குறைஞ்சிது, இப்போ 8.3%, அது 8.1% கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன், இல்லை அதை விட கம்மியான்னு தெரியல. இது என்னன்னா எவ்ரி 3 months வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிவைஸ் ஆகும். இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட்ஸ் இன்னும் குறையுது அப்படின்னா இவங்களால அந்த 8%ஓ 7.9% கொடுக்க முடியாது. ஏன்னா டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு 3%க்கு மேலே இருக்குது. இது இன்னும் குறைக்கிறாங்க, எஃப்டி ரேட்ஸ் இன்னும் குறைய போகுது இந்த வருஷம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரேட்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஆனால் இந்தியா ஃபுல்லாக நிறைய பேர் முதலீடு பண்ண காரணத்தினால
இதை ரொம்ப அதிகமாக குறைக்க முடியாமல் இருக்கிறாங்க அப்படின்றது தான் உண்மை. இல்லைனா பேங்க், ஏன்னா நிறைய பேர் பேங்க்கில் இருக்க பிஎஃப், லாங் டேர்ம் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் இதில் தான் முதலீடு பண்ணியிருக்காங்க. அது ஒரு ப்ரைமரி ரீசன் கவர்மெண்ட்டால் டக்குன்னு டிராஸ்டிக்காக கட் பண்ண முடியாது. ஸோ ஆர்பிஐ இன்னும் ரேட்ஸ் குறைச்சாங்கன்னா இப்போ இருக்கிற சுகன்யா சமரிதி திட்டத்தோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ, செல்வ மகள் இல்லை செல்வ மகன் திட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ கண்டிப்பாக குறையும். நீங்கள் வந்து மொத்தமாக ஸ்விட்ச் ஓவர் ஆகணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா இது லாக்இன் பீரியட் 18 வயசு 21 வயசு. டெட் ஃபண்டும் நமக்கு தேவை, ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரியான ப்ராடக்ட்டும் நமக்கு தேவை. இதில் என்ன தான் குறைச்சாலும் நமக்கு தெரியும் இப்போ இருக்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு நமக்கு ஒரு அமௌண்ட் வந்துடும் அப்படின்னு. ஸோ அதனால் நீங்கள் ஒரு ₹1,00,000 கட்டுறீங்கன்னா மேபி ஒரு குறைச்சி ஒரு 50,000 25,000ன்ற அளவுக்கு குறைச்சிக்கோங்க. மினிமலாக கட்டிட்டு வாங்க. ஏன்னா அதுவே காம்பவுண்டிங்கில் ஒரு பெரிய அமௌண்ட்டாக தரும். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் புரிஞ்சு நீங்கள் ஆல்ரெடி எஸ்ஐபி போட்டுட்ருக்கீங்கன்னா என்னை கேட்டால் ஒரு 75-80% வந்து ஈக்விட்டியில் கொடுத்துட்டு 25% வரைக்கும் 20-25% வரைக்கும் சுகன்யா சமரிதி மாதிரி போகலாம். சில்ட்ரன்ஸுக்காகன்னு போடுறதுனால பியூர் ஈக்விட்டி ஃபண்ட் எது இருக்கோ, சில்ட்ரன்ஸ் ஃபண்டுன்னே நிறைய இருக்குது. ஹெச்டிஎஃப்சி, எஸ்பிஐயில் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட். பட் சில பேர் வந்து ஹைப்ரிடாக வச்சுருப்பாங்க. சில பேர் வந்து 60-40 ஈக்விட்டி டெட் இருக்கும். சிலது வந்து பியூர் ஈக்விட்டி இருக்கும். அதில் எது பியூர் ஈக்விட்டின்னு பார்த்தா அதில் 75-80% போட்டுட்டு மீதியை சுகன்யா சமரிதி ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டினியூ பண்ணுங்கள். சுகன்யா சமரிதி குறையுதுன்னா டெட் ஃபண்ட்ஸாக இருந்தாலும் குறையும். ஸோ அதனால் இந்த ப்ரொபோசிஷன் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணாததுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு கண்டினியூ பண்ணது நல்லதுன்னு சொல்லுவேன். சார், இப்போ வந்து இவ்வளோ நேரமாக நம்மளோட இன்வெஸ்டர்ஸோட பணத்தை வந்து எப்படி அவங்க பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு நிறைய விதமான ரிஸ்க்லாம் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது, எப்படி அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ ரிட்டர்ன் அவங்க எடுக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நேர்களே, இந்த வீடியோவில் நம்ம சேஃப்டியை ஃபஸ்ட்டு பார்க்கணுமா இல்லை பணத்தை பெருக்கிறத நம்ம முக்கியமாக வச்சுக்கணுமா அப்படிங்கிற விஷயத்தை தான் சார் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஃபினான்ஷியல் சம்மந்தமாக இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜீபு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.